வணக்கம். வணக்கம் சார். ஸோ 2026 வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி நீங்க எல்லா பலன்களும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அப்படியே என்னென்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ மக்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். அவங்களும் வந்து அதுல தப்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அத பத்தி சொன்னா நல்லா இருக்கும் சார். பொதுவாவே குலதெய்வ கோயிலுக்கு போகணும். ரொம்ப முக்கியம். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போய், சும்மா போய் நிக்காம, நம்ம அந்த கோயில போய் சர்வீஸ் பண்ணணும். அதே சமயத்துல நாம இறங்கி வேலை பார்க்கணும். அங்க ஏதாவது கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தா அது தர்மம். அங்கதான் தர்மம் பண்ணணும். அங்கதான் நம்ம செய்யணும். அதே சமயத்துல கோயில்ல போய் டிப்டாப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டல்லான ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே ஒரு நார்மலா மண்டியிட்டு கும்பிடணும். எங்க போனாலும் நீங்க மண்டியிட்டு கும்பிடுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயத்துல சனிக்கு ஒரு இடமும், ராகுக்கு ஒரு இடமும், செவ்வாய்க்கு ஒரு இடமும், சில இடங்கள் சில ஜாதகங்களுக்கு சில இடங்கள்ல இருந்தா இப்படி எல்லாம் இருக்குதுன்னு கணக்கு. அதெல்லாம் ஜோசிகாரனை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி எங்க இது சொல்லக்கூடிய ஆளுன்னு கண்டுபிடிச்சு அதுல யாரு நல்ல சொல்றாங்களோ, உட்பகுதி பலன் யார் கரெக்டா சொல்றாங்களோ, பிற்பகுதி பலன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா கதைகளும் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் யாருன்னு நான் ஜாதகம் பார்க்க வந்தா கண்டிப்பாக எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். நான் சொல்லணும், இதெல்லாம் நடந்ததா, ஆச்சா, இந்த கிரகம் இப்படி ஆச்சா, இப்படி எல்லாம் ஆகிக்குதான்னு நான் சொல்லணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும், பார்க்க உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்பதான் நீங்க ஒரு இடத்துக்கு போய் நின்று முழுமையா கும்பிட முடியும். அப்படி பல கிரகங்களுக்கு பல இடங்கள் இருக்குது. அதனாலதான் 27 இடங்கள் இருக்குது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த 3 நாட்டுக்குள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ராசிக்காக போகணும் அது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்க, இப்போ வந்து சனியோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க, மொட்டையா ஒரே முட்டா கோயிலுக்கு போறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரே ஃபுல் ஏக்தம், திருவண்ணாமலைக்கு ஏக்தம், அப்படி போகக்கூடாது. இந்த நட்சத்திரம் அவங்கவுங்க நட்சத்திரம் அன்னைக்கு போனா இன்னும் பெட்டர். அது ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நட்சத்திர அன்னைக்கு போவது கும்பிடுவது நல்லது. அமாவாசையில கும்பிடுவது நல்லது. தோஷம் கண்டுபிடிச்சு ஒரு ஜோசிகாரனை கண்டுபிடித்து அதுக்கேற்ற கோயில்களுக்கு போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். என்னால் அது முடியும். உங்களால் முடிந்தால் என்னை சந்திக்கவும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நீங்க கொடுத்த ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப உபயோகரமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார்.